இட்லி கடை திரைப்படத்தின் 5வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 5வது நாளாக 6 கோடியே 3 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 33 கோடியே 69 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இட்லி கடை திரைப்படம் 5வது நாளாக 15 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1 கோடியே 34 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 5வது நாளாக 46 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3 கோடியே 8 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5வது நாளாக 63 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3 கோடியே 75 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5வது நாளாக 13 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 73 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 5வது நாளாக 71 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 4 கோடியே 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் 5வது நாளாக 46 கோடியே 76 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வசூலில் முரட்டு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்க காந்தாரா திரைப்படத்தின் 4வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 4வது நாளாக 5 கோடியே 82 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 18 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 4வது நாளாக 4 கோடியே 19 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 16 கோடியே 65 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 4வது நாளாக 10 கோடியே 33 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 57 கோடியே 70 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 4வது நாளாக 14 கோடியே 42 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 73 கோடியே 6 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4வது நாளாக 18 கோடியே 66 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 49 கோடியே 89 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4வது நாளாக 2 கோடியே 67 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 17 கோடியே 39 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் காந்தாரா திரைப்படம் 4வது நாளாக 232 கோடியே 89 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.